Hi friends, இந்த வீடியோவில் is default prevented method எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் prevent default method பார்த்தோம். அது எதுக்குன்னா ஒரு ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணால் அது பண்ண முடியும். ஓகேவா? அது இல்லாமல் ஒரு லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் வந்து வெப்சைட்டோ இல்லை யூஆர்எல் ரன் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த prevent default மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ அதாவது ஒரு டிஃபால்ட் ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த prevent default மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எதுக்குன்னா இந்த மெத்தடை நம்ம ஒரு ஈவெண்ட்டில் கால் பண்ணியிருக்கோமா இல்லையா, ஒரு கண்டிஷனல் ஏபிஐ தான் சொல்லலாம் இது. ஓகேவா? ஸோ இந்த is default prevented மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது இது செக் பண்ணும், இந்த ஈவெண்ட்டில் இந்த மெத்தட் கால் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கால் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும், அப்படி இல்லைனா இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு லிங்க் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது இந்த யூஆர்எலுக்கு போகணும், இந்த வெப்சைட்டுக்கு போகணும். ஆனால் நம்ம வந்து prevent default மெத்தட் கால் பண்ணதுனால அந்த வெப்சைட்டுக்கு போகாது. அது ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் வந்து இஸ் டிஃபால்ட் ப்ரிவென்டட். இந்த மெத்தட் கால் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி, இந்த ஈவெண்ட்டில் கால் ஆச்சா இல்லையான்னு சொல்லி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டு செக் வெதர் prevent default மெத்தட் வாஸ் கால்ட் ஆல்ரெடி ஆர் நாட், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட் ஈவெண்ட் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது அலர்ட் பண்ணும் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணதுனால இங்கே வந்து எனக்கு ட்ரூ கிடைக்கணும், அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஓகேவா? இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண உடனே அது இங்கே இந்த மெத்தட்குள்ளே வரும். இங்கே நம்ம prevent default கால் பண்ணிட்டோம். இங்கே நான் வந்து is default prevented நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு ட்ரூ வரும். ஏன்னா நம்ம இதை கால் பண்ணிட்டதுனால எனக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ண போகிறோம், இந்த வெப்சைட்டுக்கு போகாது. ஏன்னா prevent default மெத்தட் நம்ம கால் பண்ணியிருக்கோம் இந்த லிங்க்குக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா இதுக்கு அர்த்தம் என்னென்னா prevent default மெத்தட் கால் ஆச்சா இல்லையா, ட்ரூனா கால் ஆகிருக்கு. எங்கே கால் ஆகிருக்கு? இதோ இங்கே கால் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த prevent default மெத்தட் கால் ஆச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஐ நீங்கள் உங்களுடைய கோடில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.